நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்க எதை பேசுகிறீர்களோ, எதை அறிக்கையிடுகிறீர்களோ, அதை எல்லாவற்றுக்கும் மேலாக எதை ஆணையிடுகிறீர்களோ, அந்த ஆணையின்படி உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை நிறைவேற்ற நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலையை நம்ம பார்த்து 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 அந்த சூழ்நிலைப்படி இப்படிதான் நடக்கும், என் வாழ்க்கைய இப்படி இருக்கிறதுனால இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம மட்டுப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் யார், நம்முடைய வல்லமை எத்தகையது, நமக்குள்ள இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்ற அறிவில்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் சத்துரு மிக எளிதாக நம்மை சூழ்நிலைகளுக்குள்ள, இருளுக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறான். சர்வ வல்லவராகிய ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து நாம் வெற்றி கொள்ள பிறந்தவர்கள், நாம் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள் என்ற உணர்வுடையவர்களாக நம்மை காரியங்களை நிர்ணயம் பண்ண சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ எதை நிர்ணயம் பண்ணுகிறாயோ, எதை ஆணையிடுகிறாயோ அது உன் வாழ்க்கையில நடக்கும். அது நிமித்தமாக இனி நீ இருளுக்குள்ள, வேதனைக்குள்ள, நோய்க்குள்ள, கண்ணீருக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் பாதையெல்லாம் வெளிச்சம். நீ முன்னேறி சென்று நீ வெற்றியோடு வாழ்வாய்.